நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த தமிழக மீனவர்கள் 10 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துள்ளது மீனவர்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் ஜெகதாப்பட்டினம் விசைப்படகு மீன்பிடி துறைமுகத்தில் இருந்து 280 படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்கச் சென்றனர். நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது அந்த பகுதி வந்த இலங்கை கடற்படையினர் அத்துமீறி மீன்பிடித்ததாக கூறி மணிகண்டன், ராஜேந்திரன், கலியமூர்த்தி உள்ளிட்ட நாகை மாவட்ட மீனவர்கள் 10 பேரை கைது செய்ததோடு அவர்களின் 2 படகுகளையும் பறிமுதல் செய்தனர். சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை இலங்கையில் உள்ள காங்கேசன் துறைமுகத்திற்கு அழைத்து சென்ற இலங்கை கடற்படையினர் யாழ்ப்பாணம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளதாக கூறப்படுகிறது. இந்திய இலங்கை அமைச்சர்கள் மாவட்டத்தில் மீனவர்கள் பிரச்சினை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் தமிழக மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அங்கே பிடிப்பட்ட மக்களையும் அனுப்புறதுக்கு நாங்கள் போராட்டம் பண்ணி மீண்டும் அவங்க அரசு அதிகாரிகள் ஒப்புனதுக்கு பிறகு நாங்கள் போட்டு அனுப்பியிருந்தோம். மீண்டும் போட்டுகளை அவங்க பிடிச்சு கைது பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அந்த போட்டுகளையும் அந்த மக்களையும் விடுவிக்கணும். எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்காம எங்களுக்கு சரியான வழி பண்ணித்தரணும். இல்லை என்றால் நாங்கள் தற்கொலை பண்ணக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. இங்கேருந்து தொழிலுக்கு போன போட்டையும் படகையும் இலங்கை கடற்படை கைது செய்திருக்கிறது. அந்த மீனவர்களையும் படகுகளையும் விடுவித்து மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றி தரும்படி மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம்.